கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த வாரத்திலே நாம் எச்சரிக்கையாக இருப்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். சில காரியங்களை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக, வீணான ஏமாற்று பேச்சால் உங்களை யாரும் கவர்ந்து கொள்ளாதபடிக்கு கவனமாக இருங்கள் என்று கொலேசியர் 2:8 கூறப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, மற்றவருடைய செயல்பாடுகள், மற்றவர்கள் நமக்கு செய்கிறதை குறித்து இல்லை மற்றவர்களை பார்த்து நாம் இடரலாகாதபடிக்கு, மற்றவர்களுக்கு நாம் தடுக்கலாகாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 8:9 கூறப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, வார்த்தைகளின் பேரில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தானியேல் 10:11 கூறப்பட்டிருக்கிறது. நான்காவதாக, நம்முடைய நடையிலே கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். அதனால் நடைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று நீதிமொழிகள் 14:15 கூறப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக, நம்முடைய